திருவண்ணாமலைக்கு நிகரான மகிமை. திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கார்த்திகை கடை ஞாயிறு வைபவம். ஒரு தலம். திருவண்ணாமலையைப் போலவே அதிசய சக்தி கொண்டது. ஒரே மகாலிங்கத்தில் 1008 சிவலிங்கங்கள் கொண்டது. கனவில் தோன்றியே வரம் தரும் ஈசன் அருளால் புகழ்பெற்றது. அதுதான் திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்தியாவில் சிறப்பு பெற்ற 1008 சிவத்தலங்களில் இந்த திருத்தலம் மிக முக்கியமானதாக விளங்குகிறது. அந்த 1008இல் உன்னதமான 18 திருக்கோவில்களில் ஒன்றாக திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் போற்றப்படுகிறது. இங்கு மரகதாம்பிகை சமேதாக மார்க்கபந்தீஸ்வரர் அருள் புரிகிறார். திருவண்ணாமலையுடன் தொடர்புடைய தல வரலாறு. ஒரு காலத்தில் திருவண்ணாமலையில் ஈசன் ஜோதி வடிவில் தோன்றியபோது அந்த ஜோதியின் முடியை கண்டதாக போய் கூறிய பிரம்மன் அதனால் சாபம் பெற்றார். அந்த சாப விமோசனம் பெற திருவிரிஞ்சையில் வாழ்ந்த குலவந்திரி மகரிஷிக்கும் நயனா நந்தினிக்கும் மகனாக பிறந்து சிவசர்மன் எனும் திருப்பெயருடன் ஒரு முழு சிவதொண்டனாக ஈசனை தினமும் பூஜித்து வந்தார். அந்த பக்திக்கு மனம் மகிழ்ந்த ஈசன் தன் திருமுடியை சாய்த்து சிவசர்மனுக்கு காட்சியளித்தார். அதன் மூலம் பிரம்மனின் சாபமும் நீங்கியது. இதன் காரணமாக இந்த ஊர் பிரம்மபுரம், விரிஞ்சன்புரம், பின்னாளில் திருவிரிஞ்சிபுரம் என அழைக்கப்பட்டது. பாலாறு சிம்ம தீர்த்த மகிமை. பிரம்மன் காயத்ரி தேவியுடன் ஈசனை வேண்டி யாகம் செய்த போது க்ஷுர நதியில் பால் பெருகியது. அந்த காரணத்தால் அந்த நதி பாலாறு என அழைக்கப்படுகிறது. இந்த பாலாற்றின் கரையில்தான் இந்த புனித திருத்தலம் அமைந்துள்ளது. பிரம்மன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இடமே சிம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்திற்கு செல்ல சிங்கமுக வடிவ வாயில் வழியே படிக்கட்டுகள் இறங்கி செல்ல வேண்டும். இது இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசய அமைப்பாகும். கார்த்திகை மாத கடை ஞாயிறு கனவில் வரம் தரும் ஈசன். கார்த்திகை மாதம் ஒவ்வொரு கடை ஞாயிறு தோறும் இங்கே நடைபெறும் சிம்மகுள நீராட்டம் கடை ஞாயிறு வைபவம் மிக பிரசித்தம். இந்த நாளில் பேய் பிசாசு பாதிப்பு உள்ளவர்கள், திருமணம் ஆகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் சிம்மகுளத்தில் நீராடி கோவில் பிரகாரத்தில் படுத்து உறங்குகிறார்கள். அவர்கள் கனவில் ஈசன் நேரில் தோன்றி வேண்டிய வரத்தை அருள் புரிகிறார். இந்த அனுபவம் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ள நம்பிக்கையின் அதிசயம். பாஸ்கர கஷேத்திரம் சூரியன் தரிசிக்கும் மகாலிங்கம். இந்த கோவிலின் சுயம்பு மகாலிங்க மூர்த்தியின் மீது பங்குனி மாதத்தில் சூரிய ஒளிக்கதிர்கள் நேராக விழுகிறது. அதனால் இந்த தலம் பாஸ்கர கஷேத்திரம் என்ற பெரும் சிறப்பு பெயர் பெற்றுள்ளது. ராஜகோபுரம் மதிலழகு. திருவாரூர் தேர் அழகு. திருவிரிஞ்சை மதிலழகு. இந்த கோவிலில் 110 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரம். அதைச் சுற்றி மதிலழகே ஒரு தனி அதிசயம். கிழக்கு கீழ்கோபுர வாசல், மேற்கு மேல் கோபுர வாசல், வடக்கு திருமஞ்சனம் வாசல், தென்புறம் வாசல் இல்லாமல் மதில் மேல் கோபுரம் மட்டும். இந்த கோவிலின் வடக்கு வாயில் எப்போதும் திறந்திருக்கும். இரவில் தேவர்கள் பூஜை செய்ய வரும் வழி என்பதால் இதற்கு தேவர்கள் வழி என்ற பெயரும் உண்டு. ஸ்தல விருட்சம் பனை மரத்தின் அதிசயம். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் பனை மரம். ஒரு ஆண்டில் வெண்மை காய்கள், அடுத்த ஆண்டில் கடுமையான காய்கள். இது இயற்கையின் அற்புத ரகசியமே. காலம் காட்டும் கல். நூற்றாண்டுகள் பழமையான கடிகாரம். வெளிப்பிரகாரத்தில் வசந்த நீராட்ட கட்டம் எனப்படும் காலம் காட்டும் கல் உள்ளது. அதன் நடுவில் ஒரு கம்பியை வைத்தால் அதன் நிழல் விழும் இடம் மூலம் நேரம் துல்லியமாக தெரியவரும். கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே இந்த அறிவியல் அதிசயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மண்டப சிற்பங்கள் கண்களை மயக்கும் கலை அதிசயம். இந்த கோவிலின் மண்டபங்களே ஒரு உலக அதிசயம். யாழி தன் தலையில் தூண்களை தாங்குவது, குதிரை வீரனை உக்கிரமாக தாக்கும் சிங்கம், மதம் கொண்ட யானையுடன் மல்லுக்கட்டும் பாகன். மண்டபத்துக்குள் மண்டபம் அதிசய அமைப்பு. கருவறையில் இயற்கையாக எழுந்த ருத்ராட்ச பந்தல். கார்த்திகை சிம்மகுள திறப்பு கடை ஞாயிறு பெருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சிம்மகுள திறப்பு கடை ஞாயிறு விழா மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் துன்பங்கள் தீர ஈசனை நம்பி வழிபட்டு கேட்ட வரங்களை பெறுகிறார்கள். திருவிரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் அனைவருக்கும கிடைக்கட்டும். ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.